ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இதை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் இது உன் அப்பனின் வாக்கு கிடையாது. உன் குலதெய்வம் என்னிடத்தில் என்ன சொல்லியதோ அதை உன்னிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் உன் அப்பன் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் குலதெய்வமானது இப்பொழுது மனவேதனையில் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு காரணமே நீதான் என்பதையும் உன்னிடத்திலே நான் உணர்த்துவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். மேலும் உன்னுடைய குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உன் அப்பன் நான் சொல்லி விடுகின்றேன். என் செல்லமே, உன் குலதெய்வம் இப்பொழுது மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்கு நீ சில காரியங்களை செய்யாததுதான் காரணமாக மாறிவிட்டது. நீ என் குழந்தை அல்லவா? நீ எத்தனையோ முறை உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் விழுந்து உன்னுடைய கஷ்டங்களுக்காக அழுது புரண்டிருக்கிறாய். உன்னுடைய குலதெய்வமோ அது எதையும் மறக்காமல் உனக்கு ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சில காலமாகவே நீ அவர்களை காண வருவது இல்லை என்பதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மனவேதனையாகும். குலதெய்வத்தின் கோவிலுக்கு வரும்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிய வழி ஒன்று கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளையை யாரோ சிலர் தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் பிள்ளை குலதெய்வத்தின் கோவிலுக்கு வருவது இல்லை. தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட என்ன தீர்வு, எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல், தலைகால் புரியாமல் ஒரே குழப்பத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் என் குழந்தைக்கு எந்த குறையும் வைக்கவில்லையே, அப்படி இருந்தும் இப்பொழுதெல்லாம் என்னை காண வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லையே. அவர்களுடைய மனவேதனையை என்னிடத்திலே தெரிவித்தார்கள். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை தெய்வங்கள் உனக்கு இருந்தாலும் உன்னுடைய குல தெய்வம்தான் உன் குலத்தினை காக்கக்கூடிய முதன்மையான தெய்வம் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நிச்சயமாக உனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் சரி, நீ உன்னுடைய குலதெய்வத்தை சென்று பார்க்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் உன்னுடைய சந்தோஷங்களை உன் குலதெய்வத்திடம் நிச்சயமாக நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குலதெய்வத்தின் ஆசிகளானது உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வம்சமானது நன்றாக தலைத்து பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்டும் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நீ எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய குலதெய்வத்திடம் சென்று உனக்கான ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். நீ அவர்களுக்கு பெரிதாக பணத்தை செலவழிக்க வேண்டும், பொன்னை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லவில்லை. நீ சாதாரணமாக சென்று வா. நீ சென்று வந்து உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய மனதில் இருக்கின்றவற்றையும் அவர்களிடத்தில் சொன்னால் மட்டும் போதும். அதுவே உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னால் பெரிதாக எதுவும் செய்ய இயலாவிட்டாலும் அவர்களை வணங்கிவிட்டு அவர்கள் முன்னால் ஒரு தீபத்தையாவது நீ ஏற்றி வைத்து விட்டு வா. என் குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர்களை தாண்டித்தான் மற்றவர்களிடத்தில் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. நானும் உன் குலதெய்வமும் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் நீ வேண்டி கேட்டாயல்லவா, அந்த வேண்டுதல்களையும் உனக்கு ஒவ்வொன்றாக சமயத்திற்கு தகுந்தது போல நிறைவேற்றி கொடுப்போம்.
அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை சில நேரங்களில் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். என்னால் செய்ய முடியாத சில விஷயங்களை அவர்கள் மட்டுமே உனக்கு செய்து கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ அவர்களிடத்தில் எத்தனை வேண்டுதல்கள் வைத்திருந்தாலும் உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் முதலில் காப்பது உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை காப்பதற்காக முதலில் ஓடி வருவதும் உன்னுடைய குலதெய்வம்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாராலும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவும் முடியாது. அதற்காகத்தான் முதலில் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு குலதெய்வம் என்ற ஒன்று இருக்கிறார்கள். அதன் பிறகுதானே நீ இஷ்ட தெய்வத்திடம் செல்ல முடியும். அதனால் இனியும் தாமதிக்காமல் நிச்சயமாக வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் உன்னுடைய குலதெய்வத்தை சென்று தரிசித்து விட்டு வா. ஒருபோதும் அவர்கள் மனதினை வேதனைப்படுத்தும்படி நீ நடந்து கொள்ள வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் சொல்லும் வார்த்தைகளில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை நீ அவர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நானும் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன். நாங்கள் இருவரும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே எங்களுக்கு போதும். என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக நீ உன்னுடைய குலதெய்வத்தினை கண்டும் காணாமல் சென்றுவிடக்கூடாது என்றுதான் நான் உனக்கு அறிவுறுத்துகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையை முதலில் உன் குலதெய்வத்திற்கு கொடுத்த பிறகுதான் மற்றவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இப்பொழுது உன் குலதெய்வம் இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக நீ செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் முதலில் அவர்களிடத்திலே நீ ஆசை பெற்று அதன் பிறகுதான் நீ மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்களுடைய ஆசையானது நீ நினைத்த காரியங்களை உனக்கு நிறைவேற்றி தந்துவிட்டு எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு வெற்றி பெறச் செய்யும். என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தினுடைய மனவேதனை என்னவென்று நீ அறிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேலும் அவர்களை வேதனைப்படுத்தாமல் அவர்கள் சொன்னது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ சொல்லாமலேயே அறியக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அத்தனை சக்திகளும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய எதிர்கால தேவைகளை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி தருவது அவர்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள். உன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு எடுத்து செல்வதும் உனக்கு காவலாக நிற்பதும் உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதை நீ மறந்து விடாதே. குழந்தையே, என்னுடைய பேச்சினை உன் வாழ்க்கையில் இவ்வளவு நேரம் இருந்து நீ கேட்டதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். என் தங்கமே, நான் மனதார உன்னை நம்புகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் உன்னோடு தான் இருக்கின்றது என்பதையும் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இதிலிருந்து நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். அதனால் இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் உனக்கு குலதெய்வத்தினுடைய அன்பானது கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நல்ல காரியங்களை நீ செய்வாய். நல்ல முன்னேற்றங்களையும் அதன் மூலம் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.